உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து சமய நிறுவன நிலங்களில் குடியிருப்போர் மற்றும் சாகுபடி செய்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன், கோவில்கள் மடங்கள் இடங்களில் வாழ்ந்து வரும் ஏழை மக்களை விரட்டும் நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பாமக காலையில் ஒன்று மாலையில் ஒன்று பேசுவதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். கோவில்கள் மடங்கள் மற்றும் வக்ஃப் போர்டு கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்புலங்கள் மனைகள் ஆகியவற்றில் ஏழை எளிய மக்கள் குடிசைகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் நிலத்தை குத்தகை எடுத்து உழுது கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அந்த மக்களை அங்கிருந்து விரட்டி அடித்துவிட்டு அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கு மாநில அரசு முயற்சிக்கிறது. அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. ஏழை எளிய மக்களின் இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும். குடியிருக்கக்கூடிய மக்களுக்கே மனைகளை ஒப்படைக்க வேண்டும். உழுகிற மக்களுக்கே நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. இந்த கோரிக்கைகளை அரசு கனிவுடன் பரிசீலித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என புரட்டி பேசுவதுதான் பாமக. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுவது ஒன்றும் அரசியல் பிழை அல்ல. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் திராவிட கட்சிகளை அல்லது தேசிய கட்சிகளை கடுமையாக விமர்சிப்பது, அதன் பின்னர் அவர்களோடு சமரசம் செய்து கொள்வது என்கிற அணுகுமுறை பாமகவுக்கு வாடிக்கையான ஒன்று. ஆகவே அவர்கள் இம்மாதிரியான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கலாம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசு நட்பு பாராட்டிக் கொண்டே அதிமுக அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மேற்கு வங்கத்தில் அப்படி அல்ல. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே பெரிய முரண்பாடு இருக்கிறது. வெளிப்படையாகவே இரண்டு கட்சிகளும் ஒன்றுக்கொன்று எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நிலை உள்ளது. தமிழ்நாட்டில் ஆளும் அதிமுகவை நட்பு கட்சியாக தோழமை கட்சியாக பாராட்டிக் கொண்டே அதற்கு எதிரான ஒடுக்குமுறை நடவடிக்கைகளில் மோடி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை தேர்தல் நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறது. அவர்களை அச்சுறுத்தியாவது கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மோடி அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது. அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அதிலே நான் கருத்து சொல்ல முடியாது. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் 40 தொகுதிகளிலும் இப்போது விருப்ப மனுக்களை வாங்குகிற முயற்சியில் அதிமுக இறங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று ஒரு சமிக்கை காட்டுவதற்கான முயற்சியில் அதிமுக ஈடுபட்டு இருப்பதாக நான் நம்புகிறேன்.
கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த வடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமாறன், மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், மேற்கு மாவட்ட பொருளாளர் மருதமுத்து, மாநில மகளிரணி துணை செயலாளர் புஷ்பலதா மற்றும் 5000 குணவழகன், ஜெயக்குமார், திராவிடமணி, வடலூர் நகர செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கடலூரில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தமிழக அரசையும் போக்குவரத்து நிர்வாகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக இன்று காலை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல தலைவர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து கழக நிர்வாகத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக பணி நியமனம் செய்யப்பட்ட ஆடி ஆர்சி தொழிலாளர்கள் சுமார் 1200 1300 பணி நாட்களுக்கு மேல் பணி செய்து இன்னும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இந்த தமிழக அரசும் போக்குவரத்து நிர்வாகமும் காலத்தை கடத்தி அவர்களை வஞ்சித்து வருகின்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள சோழபாண்டி கிராமத்தில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநில துணை செயலாளர் ரமணி முன்னிலையில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் ஆதவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் மாதவன், சிறுத்தை ஜான் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கையை ஏற்று மன்னார்குடி தாலுகா தலையாமங்கலம் ஊராட்சியிலிருந்து பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தானாகவே முன்வந்து விடுதலை சிறுத்தைகளின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கைப்படிதான் நாங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஆணித்தனமான ஒரு கருத்தியலோடு தானாக முன்வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 50க்கும் மேற்பட்ட நபர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு திருச்சி பெல் நிறுவன வளாகத்தில் புத்தர் சிலையை வைப்பதற்கு அந்நிறுவன நிர்வாகம் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இதனையடுத்து புத்தர் சிலையை அந்நிறுவன வளாகத்தில் வைக்க அனுமதிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கும் பெல் நிறுவனத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் நேரில் சென்று மாவட்ட நிர்வாகத்திடமும் பெல் நிறுவனத்திடமும் அளித்தார். அப்போது கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் பிரபாகரன், ரமேஷ்குமார், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்கள் தமிழ், தங்கத்துறை, மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள், மாவட்ட துணை செயலாளர் புல்லட் லாரன்ஸ் மற்றும் சந்திரசேகரன் மற்றும் விஜயபாலன் ஆகியோர் உடனிருந்தனர். எழுச்சி தமிழர் அன்பு தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் கவனத்திற்கு இந்த செய்தி கொண்டு செல்லப்பட்டதால் அவர் நேரடியாக ஒரு கடிதத்தை தந்து பிஹெச்எல் நிர்வாகம் இவர்களின் நியாயமான கோரிக்கை ஏற்று பௌத்த வழிபாட்டு மையத்தை அமைப்பதற்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் பிஹெச்எல் நிர்வாகத்தையும் அதை தொடர்ந்து திருச்சி மாவட்ட நிர்வாகத்தையும் இன்று அனைத்து நிர்வாகிகளோடு சேர்ந்து சந்தித்து எங்களது கோரிக்கைகளை விளக்கிச் சொல்லியிருக்கிறோம். நியாயமான இந்த கோரிக்கை ஏற்று பிஹெச்எல் நிர்வாகம் பௌத்த வழிபாட்டு மையத்தை அமைப்பதற்கான இடத்தை உடனடியாக அமைத்து தரும் என்றும் இத்தகைய முயற்சியை துரிதப்படுத்துவதற்காக ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை மாவட்ட நிர்வாகம் விரைவாக கூட்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் ஜேரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் தேர்தல் முகவர்களுக்கு பயிற்சி வகுப்பினை நடத்தினார். இதில் நகர செயலாளர் வசந்தன், மாவட்ட செயலாளர் பாமரன், மாவட்ட பொருளாளர் இளங்கோவன், மாவட்ட துணை செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, தொகுதி துணை செயலாளர் லெனின், ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோவன், வெற்றி முரசு, பாலசிங்கம், வடிவேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடத்தப்பட்ட போரை நிறுத்த வலியுறுத்தியும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய அரசு கலந்து கொள்ளக்கூடாது எனவும்
கடந்த 2013ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரியலூரில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாய பிரிவு மாநில செயலாளர் செங்கோலன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் அன்பானந்தம், அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன், மாவட்ட அமைப்பாளர்கள் லோகநாதன், சுந்தர் பிச்சை ஆகிய 5 பேர் மீதும் அரியலூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த அரியலூர் குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இதனையடுத்து விடுதலையானவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருச்சியில் நடைபெற்ற தேசம் காப்பும் மாநாடு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நமது வெளிச்சம் தொலைக்காட்சியில் இன்று மாலை என் உயிரின் உயிரான நேரலை நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசம் காப்பும் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் தேசம் காப்பும் மாநாடு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். தேசம் காப்போம் மாநாட்டை வெற்றி பெறச் செய்த லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் நண்பர் கொடிக்குனில் சுரேஷ் அவர்களுக்கும், திராவிட கழக தலைவர் ஆசிரியர் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்களுக்கும், இடதுசாரி கட்சிகளின் தேசிய தலைவர்கள் மதிப்பிற்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கும், சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களுக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து அந்த மாநாட்டிலே பங்கேற்று மனம் திறந்து பேசிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களுக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கொட்டும் பணியிலும் 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மாநாட்டு மைதானத்தில் அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். 3 மணிக்கே வந்து அமர்ந்தவர்கள் 11:15 மாநாடு நிறைவு பெறுகிற வரையில் அமர்ந்த இடத்திலிருந்து அசையாமல் ஒரு அங்குலம் கூட விலகாமல் அப்படியே அமர்ந்து நின்றவர்கள் நின்றவாறு, மரங்களில் தொற்றிக் கொண்டிருந்தவர்கள் தொற்றிக்கொண்டவாறு, தரையில் அமர்ந்திருந்தவர்கள் தரையில் அமர்ந்தவாறு, அவ்வளவு கடும் பனிப்பொழிவிலும் கூட கொஞ்சமும் கலைந்து போகாமல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமை என்னை பெரிதும் வியக்கச் செய்கிறது. என் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கைக்கு, பற்றுதலுக்கு நான் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் என்பதை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தோழர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் சில வேண்டுகோளை முன்வைத்தேன். அந்த வேண்டுகோளை, பெரும்பாலான வேண்டுகோளை அப்படியே நிறைவேற்றி தந்தமைக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டுக்கு 5 மணிக்கு நாம் தொடங்குகிறோம் என்றாலும் கூட 3 மணிக்கே வந்துவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். 3:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் நம்முடைய மைதானம் 80 விழுக்காடு நிரம்பிவிட்டது. அப்படி ஏராளமான தோழர்கள் குறித்த நேரத்தில் நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று வந்து சேர்ந்தார்கள். 6 மணிக்கெல்லாம் மைதானம் நிரம்பியது. அமர்ந்திருந்தவர்களைப் போல 2 மடங்கு அந்த மைதானத்தை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அரண் அமைத்தது போல் அமைத்து ஆயிரக்கணக்கான தோழர்கள் நின்று கொண்டே மாநாட்டை கவனித்தார்கள். சுற்றிலும் இருந்த மரங்களின்
கிளைகளில் பூக்கள் பூத்திருப்பதைப் போல, காய்கள் காய்த்து தொங்குவதைப் போல சிறுத்தைகள் ஆங்காங்கே அமர்ந்தே அந்த பனிப்பொழிவிலும் மாநாட்டை கவனித்தார்கள், சிறப்பித்தார்கள். இதை எண்ணி நான் இரும்பூது எய்துகிறேன். நம்முடைய வீடியோ பதிவுகளில் மைதானம் மட்டும்தான் பதிவானது. ஆனால் அதை தாண்டி மைதானத்தில் இருந்த மக்களைப் போல, சிறுத்தைகளைப் போல பல மடங்கு திரள் 4 நெடுஞ்சாலைகளிலும் ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்தே வந்து கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே வண்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கி, தஞ்சையிலிருந்து திருச்சியை நோக்கி, மதுரை கன்னியாகுமரியிலிருந்து திருச்சியை நோக்கி, கோவை நீலகிரியிலிருந்து அந்த நெடுஞ்சாலையில் திருச்சியை நோக்கி ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து கொண்டே இருந்தன. இரவு 11 மணிக்கு நம்முடைய மாநாடு முடிந்த பிறகும் ஏராளமான தோழர்கள் அப்போதுதான் திருச்சிக்குள்ளே நுழைய முடிந்தது. யாராலும் மாநாட்டில் பங்கேற்க இயலவில்லை என்கிற தகவல்கள் பின்னர் கிடைத்து நான் அதிர்ச்சி அடைந்தேன், வேதனையும் பட்டேன். அப்படி நான் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்று இயக்கத் தோழர்கள் பெருவாரியாக வந்து பங்கேற்று இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்தமைக்காக மறுபடியும் எனது மனம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது சிறப்பு, பெரும்பாலும் பேருந்துகளில் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், அதுதான் பாதுகாப்பானது. நம்முடைய குடும்பத்து தாய்மார்களோடு மாநாட்டுக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நான் மாவட்ட வாரியாக நடந்த கலந்தாய்வு கூட்டங்களின் போது வேண்டுகோள் விடுத்தேன். அதன்படி எந்த மாநாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த மாநாட்டில் கணிசமான அளவிலே தாய்மார்கள் பங்கேற்றார்கள் என்பது மகிழ்ச்சி. அதேபோல வந்த வாகனங்களில், வண்டிகளில் 60 விழுக்காட்டுக்கு மேல் பேருந்துகளில் வந்தார்கள் என்பது இந்த மாநாட்டுக்கான இன்னொரு சிறப்பு. அடுத்து, நம்முடைய மாநாடுகள் என்றால் காவல்துறையினர் ஏதோ பயங்கரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் என்பதைப் போல ஒரு பாவலா, ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். வேண்டுமென்றே மாநாடு நடக்கிற பகுதிகளிலெல்லாம், சுற்றுப்புற நகர்ப்புறங்களிலெல்லாம் கடைகளை மூடச் சொல்லி வற்புறுத்துகிறார்கள். அப்படி கடைகளை மூடுவதால் குடிநீருக்கோ, தேநீருக்கோ, உணவுக்கோ, சிற்றுண்டிக்கோ வாய்ப்பில்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே முடிந்தவரையில் நீங்களே சமைத்து உணவை எடுத்து வாருங்கள், புளியோதரையோ அல்லது வேறு வகையான உணவோ ஏற்பாடு செய்து வண்டியிலேயே கொண்டு வந்து நிகழ்ச்சியின் போது நீங்கள் உண்ணலாம் அல்லது திரும்பும்போது உண்ணலாம். எனவே அந்த ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டேன். அப்படி பெரும்பாலான தோழர்கள் வண்டியோடு சமைத்த உணவையும் கொண்டு வந்தார்கள் என்பது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சில தோழர்கள் மாநாட்டு மைதானத்தின் பகுதிகளிலே கூட அங்கேயே வந்து சமைத்து சாப்பிட்டார்கள். ஒரு திருவிழா கோலம் போல, ஒரு பண்டிகை நிகழ்ச்சியைப் போல அது நடந்தேறியது என்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஒரு நாள் இயக்கத் தோழர்களில் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அந்த ஒரு நாள் தவிர்க்க வேண்டும். மாநாட்டுக்கு வருகிற தோழர்கள் தயவு கூர்ந்து குடிப்பழக்கத்தை கைவிட முடியாத தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கைவிடுங்கள், படிப்படியாக அதை முற்றிலும் கைவிடுங்கள். ஆனால் அந்த மாநாட்டுக்கு வருகிற போது உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், நிகழ்ச்சியின் சிறப்பு முக்கியம். எனவே அதை கைவிட்டு அன்றைக்கு வாருங்கள், தவிர்த்து விட்டு வாருங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். 95% தோழர்கள் என்னுடைய வேண்டுகோளை பின்பற்றினார்கள், கடைபிடித்தார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கொள்கை சார்ந்த உரையாடலை, கோட்பாடு சார்ந்த உரையாடலை வெகுவாக இது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. சனாதனம் என்பதன் அடிப்படையை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு மாபெரும் தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பேசுகிற போது இந்த மாநாட்டுக்கு தலைப்பு வைக்கிற துணிச்சலே அலாதியானது, இதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும். எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு எனது 1000 கோடி வணக்கங்கள் என்று அந்த கூட்டத்திலே அவர் பேசியதை நாம் அறிவோம். ஆகவே கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து ஒரு மகத்தான உரையாடலை இந்த மண்ணிலே எழுப்பி இருக்கிறது, கூர்மைப்படுத்தி இருக்கிறது, வலிமைப்படுத்தி இருக்கிறது. இளம் புதிய தலைமுறையினர் இதை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தை இது அமைத்து தந்திருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். எனவே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மகத்தான மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு
அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்த கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், தோழர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் மறுபடியும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நேற்று உயர்நிலைக்குழு கூட்டம் நடந்தது. அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்திலே நாம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம், கலந்தாய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களில் தேர்தல் தொடர்பாக 2-3 தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்களாகும். ஒன்று, நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய முழுமையான அதிகாரத்தை கட்சித் தலைவருக்கு இந்த உயர்நிலைக்குழு அளிக்கிறது என்கிற தீர்மானம். அதாவது கட்சித் தலைவர் எல்லா நேரங்களிலும் முன்னணி பொறுப்பாளர்களை அழைத்து பேசிய பிறகு முடிவெடுப்பது என்பது சாத்தியமற்றது என்பதால் தலைவர் அந்த சூழலுக்கு ஏற்ப உரிய முடிவெடுக்கலாம். பின்னர் உயர்நிலைக்குழுவிலோ அல்லது மாநில செயற்குழுவிலோ அதை விவாதித்து அதற்கான பின்னொப்புதல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தலைவருக்கு அந்த முழுமையான அதிகாரத்தை அளிப்பது என்பது ஒரு முக்கியமான தீர்மானம். இரண்டாவது தீர்மானம் மிக மிக முக்கியமானது. பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பூத் வாரியாக, வாக்குச்சாவடி வாரியாக நாம் வாக்குச்சாவடி முகவர்கள் கொண்ட குழுவை நியமிப்பது. ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் என்று இல்லாமல் ஆல்டர்னேட் மாற்று முகவர்களும் தேவைப்படும் என்பதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறைந்தது 5 பேர் கொண்ட முகவர் குழுவை அமைப்பது, 15 பேர் கொண்ட வாக்குச்சாவடி பணியாளர்கள் குழுவை அமைப்பது. பணியாளர்களின் வேலை மக்களை சந்திப்பது, துண்டறிக்கைகளை விநியோகம் செய்வது, வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது என்று அன்றைக்கு தேர்தல் நேரத்திலே அன்றைக்கு வாக்களிக்கக்கூடிய நாளிலே செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கென்று பணியாளர் குழுக்கள். ஆகவே 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் குழுவை அமைப்பது தற்போது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் 80% வேலைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்றைக்கும் ஆங்காங்கே கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலை வடலூரிலே, மாலை உளுந்தூர்பேட்டையிலே என்று தொடர் ரவிக்குமார் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த கலந்தாய்வு கூட்டங்களில் பங்கேற்று வாக்குச்சாவடி முகவர்கள் குழுவை அமைத்து வருகிறார்கள். அடுத்தடுத்து எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்த வேலைகளை தீவிரப்படுத்த வேண்டும். இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளாக வாக்குச்சாவடி முகவர் குழுவை அமைத்து தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்களுடைய அடையாள புகைப்படத்துடன் கூடிய அட்டையை தயாரித்து அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நமது கட்சியின் சார்பிலும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை ஒன்றை தயாரிக்க வேண்டும். அது நம்முடைய தேர்தல் தொடர்பாகவும் சமூகம் தொடர்பாகவும் நம்முடைய பார்வை என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையாக அது இருக்கும். எனவே நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு தோழர் ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் தோழர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் அறிக்கையை மார்ச் முதல் வாரத்தில் தயாரித்து அதை வெளியீடு செய்யும். அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தீர்மானங்கள் தான் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நாம் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானங்கள். இதையொட்டி மேலும் ஒரு கூடுதலான தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் இதிலே முன்னின்று பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை. மாவட்ட செயலாளர்கள் இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது முக்கியமானது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் முன்னிலையில் இவை நடைபெற வேண்டும். அதற்கு முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும். சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் வட்ட பொறுப்பாளர்கள், அந்த பகுதியில் உள்ள மண்டல செயலாளர்கள் என்று அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதி வாரியாக கூட்டங்களை நடத்த வேண்டும், விரைந்து நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் குழுவை அமைக்க முடியும். எனவே இன்னும் அமைக்கப்பெறாத வாக்குச்சாவடிகள் அனைத்துக்கும்
வாக்குச்சாவடி முகவர்கள் குழுவை அமைப்பதுதான் தேர்தலுக்கு முதல் வேலை. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான பணிகளில் முதன்மையான பணி வாக்குச்சாவடி முகவர்களை அமைப்பது, பூத் ஏஜென்ட்ஸ் கமிட்டி. எனவே அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். இது குறித்து கலந்தாய்வு செய்வதற்காக வருகிற 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் எனது தலைமையில் நடைபெற உள்ளது. எனவே அனைத்து நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்களும் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர்களும் கட்டாயம் அந்த அமர்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். அத்துடன் 90 மாவட்ட செயலாளர்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும். 9ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிற தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்க வேண்டும் என்கிற அழைப்பை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் விடுக்கிறேன். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,